சங்கீதம் 6. கர்த்தாவே, உம்முடைய கோபத்திலே என்னை கடிந்து கொள்ளாதேயும், உம்முடைய உக்கிரத்திலே என்னை தண்டியாதேயும். என்மேல் இரக்கமாயிரும் கர்த்தாவே, நான் பெலனற்று போனேன். என்னை குணமாக்கும் கர்த்தாவே, என் எலும்புகள் நடுங்குகிறது. என் ஆத்துமா மிகவும் வியாகுலப்படுகிறது கர்த்தாவே, எதுவரைக்கும் இரங்காதிருப்பீர்? திரும்பும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை விடுவியும். உம்முடைய கிருபையின் நிமித்தம் என்னை இரட்சியும். மரணத்தில் உம்மை நினைவு கூர்வதில்லை, பாதாளத்தில் உம்மை துதிப்பவன் யார்? என் பெருமூச்சினால் இளைத்து போனேன். முழுவதும் என் கண்ணீரால் என் படுக்கையை மிகவும் ஈரமாக்கி என் கட்டிலை நனைக்கிறேன். துயரத்தில் என் கண்கள் குழி விழுந்து போயிற்று. என் சத்துருக்கள் அனைவர் நிமித்தம் மங்கி போயிற்று. அக்கிரமக்காரரே, நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகன்று போங்கள். கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார். கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார். கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார். என் பகைஞர் எல்லாரும் வெட்கி மிகவும் கலங்கி போவார்கள். அவர்கள் பின்னாக திரும்பி சடுதிகளே வெட்கப்படுவார்கள். ஜெபம். கிருபையை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆசீர்வாதமான வேலைகளை நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே சங்கீதம் 6ஆம் அதிகாரத்தை தியானிக்க கொடுத்த தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். என்மேல் இரக்கமாயிரும் கர்த்தாவே, நான் பெலனற்று போனேன். என்னை குணமாக்கும் கர்த்தாவே, என் எலும்புகள் நடுங்குகிறது. என் ஆத்மா மிகவும் வியாகுலப்படுகிறது கர்த்தாவே, எதுவரைக்கும் இறங்காதிருப்பீர்? திரும்பவும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை விடுவையும், உம்முடைய கிருபையின் நிமித்தம் என்னை இரட்சியும் என்று சொன்ன வார்த்தையின்படியாக கர்த்தாவே, நீர் ஒவ்வொருவரையும் இரட்சிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உன் பிள்ளைகளுக்கு விரோதமாய் அநேக போராட்டங்கள், பாடுகள், பொல்லாத ஆவியின் கிரியைகள், மன அழுத்தங்கள், பாரங்கள், வியாகுலங்கள் எல்லாவற்றுக்கும் நீங்களாக்கி நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்தி பாதுகாத்து வழிநடத்தும். ஒவ்வொரு பிள்ளைகளையும் சாட்சியுள்ள பிள்ளைகளாய் கர்த்தர் ஆசீர்வதியும். கர்த்தருடைய கரம் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யும்படியாய் செபிக்கிறோம். என் பெருமூச்சினால் இளைத்து போனேன். முழுவதும் என் கண்ணீரால் என் படுக்கையை மிகவும் ஈரமாக்கி என் கட்டிலை நனைக்கிறேன் என்று சொன்ன வார்த்தையின்படியாக ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே, கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. அப்பா, அவர்களுடைய வியாக்குலங்களை கர்த்தர் விடுதலையாக்கும் ஆண்டவரே. அந்த இக்கட்டுகளிலிருந்து கர்த்தர் விடுதலையாக்கும். கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார். கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார் என்று சொன்ன வார்த்தையின்படியாக ஒவ்வொருவருடைய ஜெபங்களையும் ஆமென்றும் ஆமேன் என்றும் கர்த்தர் ஏற்றுக்கொள்வீராகப்பா. அவர்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா பொல்லாத அந்தகார கிரியைகளும் அப்புறப்படும்படியாய் செபிக்கிறோம். கடன் பாரத்தோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காய் செபிக்கிறோம். கடன் பாரங்களிலிருந்து கர்த்தர் விடுதலையாக்கும். அவர்களுக்கு வீண் செலவுகளுக்கு நீர் விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளும். அவர்கள் கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். மீதம் எடுக்கத்தக்கதாக அவர்களுடைய கைகளை கர்த்தர் திடப்படுத்தும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் ஆசீர்வாதத்தின் தேவன். ஒவ்வொருவரையும் ஆச்சரியமாய் அதிசயமாய் வழிநடத்தும். விசேஷித்த ஞானத்தினால நீ நிரப்பும்படியாய் செபிக்கிறோம். சோர்ந்து போன ஒவ்வொரு இருதயங்களையும் கர்த்தர் பலப்படுத்தும் ஆண்டவரே. ஒரு ஆத்துமாய்கள் பெருமையாய் போவது உம்முடைய சித்தமல்ல கர்த்தாவே. அநேக தடுமாற்றங்கள், பலவீனங்கள் எல்லாவற்றுக்கும் நீங்களாக்கி நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்தும். அற்புதத்தின் தேவன். ஒவ்வொருவரையும் ஆச்சரியமாய் நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்தி ஒவ்வொருவரையும் ஜீவனுள்ள சாட்சியாய் நிறுத்தும்படியாய் செபிக்கிறோம். கர்த்தர் அப்படியே செய்வீராக. இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே,